3 9 12 12 கூடையவரே போய் 4ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படுறார் அப்படின்னா அவர் வெளிநாட்டிலேயே சொத்து பத்தை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுறார். இந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக அவன் எவ்வளவு சம்பாதிப்பான், எப்படி இருப்பான், அங்க போய் எப்படி வாழ்க்கை வாழ்வான். ஏன்னா சனி பகவான் கூட 9 12க்கு இண்டிகேட் பண்ணலாம். அப்ப இவன் அங்க போன உடனே இறங்கிடுவான். இங்கிருந்து கிளம்புறதுக்கே 1008 தடை பண்ணுவார் சனி. அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்தை இவன் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் அங்க சில ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இவன் செட் ஆக முடியும். புதன் சிம்ம லக்னத்துக்கு தானே லாபாதிபதியா, சம்பாத்தியம் நல்லா இருக்கும். சரி, சம்பாதிச்ச மனத்தை இவன் என்ன செய்வான்? சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அங்கேயே அவன் சொத்து ஊத்து வாங்கி அங்கேயே தங்கலாம். அந்த 5 8ன்றது 7ஆம் இடத்துக்கு தன லாபாதிபதி. இப்ப இந்த குரு தசை இவன் எங்க போய் உட்காரானோ அந்த கம்பெனிக்கு இவன் உழைச்சு கொடுப்பான். அந்த கம்பெனி டாப்புக்கு போயிடும். இந்த 12 கூடையவரே போய் 3 9 12 12 கூடையவரே போய் 4ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படுறார் அப்படின்னா அவர் வெளிநாட்டிலேயே சொத்து பத்தை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுவார். இப்போ இது வேலை பார்க்குறதுக்கு வச்சு கொடுவோம். இது 9 கூடையவர் அல்லது 12 கூடையவர். 12 கூடையவர் 9 கூடையவர் சாரம் பெற்று 4ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டால் அவன் கல்விக்காக உயர்கல்விக்காக அவன் அங்கே போவான். அப்போ அந்த 4ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணுறதுனால உயர்கல்வி முடித்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே தங்கணும்னா தங்கிடலாம். இது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் 9ஆம் இடம் தான் இல்லையா? அப்போ 9ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணி 9 12ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் இது குறியாட்டுது அப்படின்னா எஜுகேஷனுக்காக போகலாம். ஏன்னா 6ஆம் பாவம் குறியாட்டினா தான் அங்கே வேலை இல்லையா? 6ஆம் பாவம் சர்வீஸ், 6 10 இண்டிகேட் பண்ணணும். அந்த காலகட்டங்களில் அங்கேயே வேலைக்கு போயிடலாம். அப்போ இந்த இடத்துல 3 9 12 இயற்கையாக குறியாட்டினா அவன் எஜுகேஷனுக்காக போகலாம். அதே 3 9 12ஆம் பாவத்துக்கு குறியாட்டக்கூடிய கிரகம் 5ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டா அவன் ஒன்லி இன்ப சுற்றுலா தான். அதே 3 9 12 கூடியவர்கள் 2 6 10ஓடு தொடர்பு கொண்டால் அவன் வெளிநாட்டில் வேலைக்காக போவான். இதில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக அவன் எவ்வளவு சம்பாதிப்பான், எப்படி இருப்பான், அங்கே போய் எப்படி வாழ்க்கை வாழ்வான். ஏன்னா சனி பகவான் கூட 9 12க்கு இண்டிகேட் பண்ணலாம். அப்போ இவன் அங்கே போன உடனே இறங்கிடுவான். இறங்கினதுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கே 1008 தடை பண்ணுவார் சனி. அங்கே போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்தை இவன் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் அங்கே சில ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இவன் செட் ஆக முடியும். ஏன்னா அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தன்னுடைய குணாகார ரீதியாக அல்லது காரக ரீதியாக தன்மை ரீதியாக தான் வெளிநாட்டில் போய் இவன் எப்படி. இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகம் 3 10 கூடைய சுக்கிரன், இவர் 12 போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துறார். சரியா? 12 போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துறார். இப்போ இவனுக்கு சுக்கிர தசை வருது. நம்ம என்ன செய்வோம்? 3 கூட 12 உட்காந்துட்டாரா? அப்போ 3 12 இப்போ வெளியே போகலாம். 12ஆம் இடம் தான் வெளிநாடு, போகலாம். அப்போ எதுக்காக போவான்? சுக்கிரன் 10 கூட தானே, இவன் உத்தியோக ரீதியாக போகலாம். அப்போ போகிறதுனால நமக்கு பயன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்ல. சுக்கிரன் புதன் சாரத்தில் தானே இருக்காரு. புதன் சிம்ம லக்னத்துக்கு தானே லாபாதிபதியா, சம்பாத்தியம் நல்லா இருக்கும். சரி, சம்பாதிச்ச மனத்தை இவன் என்ன செய்வான்? சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அங்கேயே அவன் சொத்து ஊத்து வாங்கி அங்கேயே தங்கலாம். அதுபோக அவன் இந்த சுக்கிரதசையில் கிடைக்கக்கூடிய பணத்தை என்ன செய்வான்? தன்னுடைய சொந்த ஊர்லேயோ அல்லது எந்த ஊர்லேயும் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான். அப்போ ஒரு கிரகத்தினுடைய நிலை. அப்போ இந்த சுக்கிரன் போய் அந்த 3 9 12 தொடர்புகளனால வெளிநாட்டில் மிக மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக நல்ல வெல் சொபிஸ்டியோட இருப்பேன். ரைட்? இவ்வளவும் பார்க்க வேண்டியது இருக்கு, பார்க்கணும். அப்போ வெளிநாடு சும்மா இல்லை. இப்போ இதே சிம்ம லக்னம், நல்லா கவனிங்க. இதே சிம்ம லக்னம் 9 கூடையவர் செவ்வாய். சரியா? 9 கூட செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் போய் 12ல் உட்காந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துருது. இப்போ செவ்வாய் அந்த இடத்துல நீச்சமா இல்லையா? அப்போ இவன் உயர்கல்விக்காகவும் போகலாம், அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து வேலையும் பார்க்கலாம். சரி, இவன் உயர்கல்விக்காக தான் போவான், அங்கே வேலை தேடுவான் ரொம்ப நாள். ஏன்னா 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அப்போ படிக்க போனவன் நான் இங்கே வேலை கிடைக்குமா, இங்கேயே தங்கலாமா, நான் இது ஒன்றுவேன், அங்கே தங்க வைக்கும். அதே புதன் சாரம் என்ன செய்யும்?
தன லாபாதிபதி. ம் அப்போ நீச்ச செவ்வாய்ல ம் அவன் தேவைக்கு அங்கே பாடுபட்டு சம்பாதிக்கிறது இருக்குது. ம் அல்லது அதே செவ்வாய் என்ன செய்யுது, 9 கூட ஒரு போய் 12ல் உட்காந்துருக்காரா, எப்படி ஒரு கிரகத்தினுடைய குணத்தை எப்படி செயல்படுதுன்னு நான் சொல்கிறேன். ம் ம் அப்போ 9 கூட ஒரு போய் 12ல் நீச்சமாகி தன லாபாதிபதி சாரம். ம் சரி, இவனை கொண்டு போய் வெளிநாட்டில் உட்கார வச்சு ம் நல்லா அழகாக ஓரளவுக்கு சம்பாதிக்கிறான்னு வைப்பான். இவன் எதிர்பார்த்த பொருளாதாரம் நீச்சம் தானே, எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் இல்லாட்டாலும் இவனுக்கு ஒரு சம்பளம் வருது. இதை என்ன செய்ய வைக்கும்? ஏன்னா செவ்வாய் ஏற்கனவே நாள் கூடையவர் தானே, சுகஸ்தானாதிபதி. அப்போ இவன் சொத்து பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அது என்ன செய்யுதுன்னா, தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் சகோதர காரகனாகி 12ல் தன லாபாதிபதி சாரம் பெற்றிருப்பதால் தன்னுடைய தகப்பனார் செய்ய வேண்டிய அத்தனையும், தன் உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் தான் சம்பாதிச்சு செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகி வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு தான் கூட பிறந்தவர்களுடைய சுகமேன்மைக்கு பூரா செஞ்சிருவான். செஞ்சுட்டு செவ்வாதசை முடிஞ்ச உடனேயே கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் கரையேற்றிட்டானா, ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்கெல்லாம் மதிப்பாங்கன்னு இவன் நினைப்பேன். அதுக்கப்புறம் இவனை கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் இல்லையா? அப்போ இப்படி அப்போ இங்கே தான் எல்லாத்தையும் இவன் பார்க்குறான், எல்லாத்தையும் நல்லவன்னு பார்க்குறான். அங்கே ஏமாந்துறானா? இப்படியும் கிரகம் தன்னுடைய செயலை மாற்றும். சரியா? மறைமுகமாக செய்யுது. ஆமாம், இது மறைமுகமாக இல்லை, இதுதான் குணம். இப்போ சிம்மலக்கணத்துக்காரன் குருதசையில், சார் குருதசையில் இவன் வந்து ஃபாரின் போகக்கூடாதா சார் கேட்கலாம். ஆனால் சிம்மலக்கணத்துக்கு குரு யார்? 5, 8 குடையவர். இப்போ என்ன எப்படி மாறுது பாருங்க, 5, 8 குடையவர். சரியா? இப்போ அந்த 5, 8ன்றது 7ஆம் இடத்துக்கு தன லாபாதிபதி, 7ஆம் இடத்துக்கு தன லாபாதிபதி. அப்போ இந்த குருதசை இவன் எங்கே போய் உட்காரானோ அந்த கம்பெனிக்கு இவன் உழைச்சி கொடுப்பான். அந்த கம்பெனி டாப்புக்கு போயிடும். ஏன்? இவனோட நம்ம சாதாரணமாக போய் பழகினா நம்ம நல்லா இருப்போம், வச்சுக்கிடுவோம். ஏன் இப்போ இவன் வெளிநாடு போகக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். போவேன். ஏன்னா இவனுக்கு 5ஆம் இடமும் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தனுசும் மீனமும் காலபுருஷனுக்கு 9, 12. ஆகையால் இவன் வெளிநாடு போவான், நல்லா சம்பாதிப்பான், அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்துடுவான். புரியுதா? அப்படி இல்லாமல் அந்த குருதசை இவன் பணத்தை சேர்த்து வந்துட்டான்னா, இந்த 9, 12ன்றது 5ஆம் இடம் குழந்தை தானே, 12ஆம் இடம் குழந்தைக்கு 4ஆம் இடம் தானே. அப்போ குழந்தைகளுக்குரிய சுகபோகத்தை இவன் செஞ்சுட்டானா தப்பிச்சான். இல்லை அந்த அதை கிடைச்சது பூரா குழந்தையை அழிச்சிருவான், பெற்றவங்களை அழிச்சிருவாங்க இந்த காசை. அப்போ வரவுன்னு ஒரு பக்கம் வந்துச்சுன்னா அது எப்படி சேதமாகுதுன்றது ஒன்றும் அங்கேயே தான் இருக்குது. சரியா? இப்படி அதை பார்க்கணும். பார்த்தா குறிப்பாக 3, 9, 12 அந்த வீட்டதிபதிகள் அல்லது 3, 9, 12க்கு குறிகாட்டக்கூடிய கிரகங்கள் ஒருவனை வெளிநாடு அழைத்து செல்லும். அது 4, 9ஓடு தொடர்பு கொண்டால் கல்வி, 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் சுற்றுலா, இன்ப சுற்றுலா. அது வந்து 10ஆம் 2, 10ஓடு தொடர்பு கொண்டால் உத்தியோகம். இப்படித்தான் அதில் இருக்குது. இப்படித்தான் எடுக்கணும். எடுத்தால் வெளிநாடும் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இது இல்லாமல் ஒருத்தனை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பப்படாது. இவ்வளோ நேரம் நம்ம வெளிநாடு பற்றி, திருமணமான பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு எந்தெந்த கோயிலெலாம் போகலாம், எப்படி வந்து வழிபாடு செய்யலாம், பரிகாரம்னு எடுக்காம வழிபாடு முறைகள் எப்படி போய் நம்ம வழிபட்டு நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக வழிமுறைகளை நிறைய சொன்னீங்க. அதற்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா.